புதுத்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் முனவர் பாட்ஷா அவர்களும் வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். கருத்து கணிப்பை தடை செய்ய முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது. அரசமைப்பு சட்டம் பிரிவு 324 பயன்படுத்தி கருத்து கணிப்பை தடை செய்யுங்க, தேர்தல் அறிவிக்கை வந்த நாளிலிருந்து வாக்குப்பதிவு வரைக்கும் அப்படின்னு மத்திய அரசு கேட்டுக்கொண்டதை சட்ட ரீதியாக அதை செய்கிறதுக்கு வழி இல்லை, தடை செய்யணும்னா நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மறுத்திருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை, கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அது நிறைய சமயம் அது கருத்து கணிப்புகள் மாறியிருக்கு. ஆனால் இந்த கருத்து கணிப்பு எங்கே மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பையோ அல்லது ஒரு இம்பேக்டையோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த முடிவு செய்யாத வாக்காளர்கள்னு இருக்காங்க. ஒரு 10லிருந்து ஒரு 20%. கட்சிக்கு உண்டான வாக்காளர் 25%, 30% அதெல்லாம் தனியாக இருக்குது. இது தவிர வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அந்த 15-20% வாக்காளர்கள் மனசில் இது போய் பதியும் அப்படிங்கிறதான் எல்லா கட்சிகளினுடைய ஒரு அச்சம் மனசுக்குள்ள. அந்த 15-20 பேரும் இந்த கட்சி ஜெயிக்க போகுது, இதுதான் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அதுக்கே போயிடுவாங்க அப்படின்னது தான் அதை கருத்து கணிப்பை தடை செய்யணும்னு சொல்கிறாங்க. பட் கருத்து கணிப்பு இப்போ எல்லா பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் வாரம் ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு ஒருத்தர் இவ்வளோ கிடைக்கணும் அவ்வளோ கிடைக்குங்கிறாங்க. எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். அது வாக்குப்பதிவுகள்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வரும்போது வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னால் இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அதுக்கு முன்னால் எந்த கருத்து கணிப்பும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. எல்லா பகுதிகளிலையும் வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் ஏதேனும் ஒரு பகுதியில் முடிஞ்ச இடத்துலேருந்து எக்ஸிட் போல் போடக்கூடாதுங்கிற தடையை சட்ட ரீதியாக கொண்டு வந்தாச்சு. அது இப்போ விவாதத்துக்குள்ளே இல்லவே இல்லை. இந்த தேர்தலுக்கு முன், வாக்குப்பதிவுக்கு முன் உள்ள கருத்து கணிப்புகளை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சி ரொம்ப குறியாக இருக்கிற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் கட்சியினுடைய எதேச்சதிகார மனநிலை மாறவே இல்லை அப்படின்னு அதுக்கு பொருள் கொள்ளலாமா? இல்லை, இந்த கருத்து கணிப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தானது காங்கிரஸ் கட்சி மட்டும் வலியுறுத்தவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்த பொழுது இதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தையும் கூட்டி தேர்தலுக்கு முன்னால் கருத்து கணிப்புகளை தடை செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி கூட ஆட்சியில் இருந்த பொழுது ஈடுபட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி வந்ததற்கு பின்னால் அந்த முயற்சியிலே காங்கிரஸ் கட்சி ஈடுபடுகின்ற பொழுது அரசியல் ஆதாயத்திற்காக பாரதிய ஜனதா அதை விமர்சித்து காங்கிரஸ் கட்சி ஏதோ எதேச்சதிகார போக்கோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். நம்முடைய நண்பர் ரவிச்சந்திரன் சொன்னதைப் போல கருத்து கணிப்பு என்பது அது கணிப்பாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கருத்து திணிப்பாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு பெரும்பான்மையான ஊடகங்களின் மூலமாக ஒரு கருத்து திணிப்பை செய்கின்ற முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை 2004லும் சரி 2009லும் சரி கருத்து கணிப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்ற கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். ஆனால் தேர்தல் முடிவு என்பது அதற்கு மாறாகத்தான் இருந்தது. அதை போல தான் இப்பொழுதும் ஒரு கருத்து கணிப்பை உருவாக்குகிறார்கள். எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மக்கள் மத்தியிலே உருவாக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அந்த கருத்து கணிப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தினை காங்கிரஸ் கட்சி முன்வைத்தது. ஆனால் அதை தேர்தல் ஆணையம் சட்ட ரீதியாக அதை இயற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இது நல்ல முயற்சி. ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இந்த கருத்தை சொல்வதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி எதேச்சதிகாரமாக செயல்படுகிறது என்ற எண்ண ஓட்டம் வருகிறது. இந்திய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தோடு அப்படி ஒரு சட்டம் வந்தால் அதை வரவேற்பார்களே. ஆனால் நிச்சயமாக அந்த கருத்து கணிப்புக்கான தடை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த எதேச்சதிகாரத்தை எல்லா கட்சிகளுக்கும் பங்கு போட்டு கொடுத்து பிஜேபி அதை செஞ்சிருக்குல்ல. போன ஆட்சியில் பிஜேபி வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி இருக்கும்போது அதற்கான ஆலோசனை கூட்டம் அனைத்து கட்சியை வச்சு நடத்தியிருக்காங்க. இல்லை, இந்த கருத்து கணிப்புங்கிறது எல்லா கருத்து கணிப்பை தடை செய்ய முடியாது. ஏன்னா அது சுதந்திரமான விஷயம், ஒரு அடிப்படை உரிமைங்கிற விஷயம். ஆனால் எங்கே இது பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஒரு கருத்து கணிப்பு வருது பாருங்க. இன்றைக்கி ஒரு பத்திரிகை கருத்து கணிப்பு இவங்க சொல்கிற கணிப்பு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால் மக்களுக்கு அதன் மேலே ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு. அதுதான் அதில் இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தர்றதுக்காக உமா காத்திருக்கிறாங்க. வணக்கம் உமா. வணக்கம் ஜென்ராம். இன்றைய தினத்தின் புதிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து வேலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி மக்களை ஏமாற்றி வருவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களை ஜெயலலிதா முடக்கி வருவதாக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டில் அமைதி, நல்லிணக்கம், வளர்ச்சி தொடர காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் வைத்துள்ளார்.
திருவள்ளூர் அருகே 5 கோடி ரூபாய்க்கு நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் பறக்கும் படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரித்திருக்க வேண்டும் என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நாட்டை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் லக்கிம்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆதர்ஷ் ஊழலில் தொடர்புடைய மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவானுக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் வாய்ப்பளித்ததை பாரதிய ஜனதா வேட்பாளர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இடதுசாரி கட்சிகள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட துணை ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நக்சல்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் சிறப்பு கவனம் செலுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வகுப்புவாதத்தை தூண்டும் வகையில் பரப்புரை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் வி.எஸ். சம்பத் எச்சரித்திருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்திகரமாக உள்ளதாக தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் ஊழல் கண்காணிப்பு ஆணையரிடம் சிபிஐ ஆவணங்களை இன்று ஒப்படைக்கிறது. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவை 73 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி முதல் வெற்றியை ஈட்டியுள்ளது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 79 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. புது அர்த்தங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். இணைந்திருங்கள்.